ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரோட் பிளாக்ஸில் சர்ஃப் ஃபார் பிரெயின் ராட் அந்த கேம் ப்ளே தான் கைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட விளாட பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்திருக்காங்க, அப்புறம் டிஜே பர்ஃபெக்ட் கேமிங் அவர் வந்திருக்காரு. இந்த கேம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கைஸ், நம்ம சர்ஃப் பண்ணி போய் பிரெயின் ராட்டை எடுக்கணும். அதான் அந்த கேமோட ரூல்ஸ். வாங்க ப்ளே பண்ணலாம். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கைஸ், இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரெயின் ராட் கிடைக்கும். அதில் நீங்கள் காசு எடுத்துக்கலாம். அது குரூப்பில் ஜாயின் பண்ணணும், லைக் பண்ணணும், நிறைய இது பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்ல பிரெயின் ராட் தான். ஆனால் உங்களுக்கு இதே கிடைக்குமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேர்த்துக்கு இது கிடைக்கும், சில பேர்த்துக்கு வேறு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும், அப்போ தான் இது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ஃபஸ்ட்டு நம்ம கேரி அப்கிரேட் போட்டுடலாம். நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, சர்ஃப் போட்டாலும் ஸ்பீடாக கைஸ். ஓகே, நம்ம டேரெக்டாக 500 போயிடலாமா? இல்லை வேணாம், 25K போயிடலாம். எக்யூப் பண்ணல கைஸ். எக்யூப்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கைஸ், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்படியே போய் நின்னோன்னா சுனாமி மாதிரி வருது. ஜஸ்ட்டு சர்ஃப் பண்ணி போய் பிரெயின் ராட் எடுக்கணும். அவ்வளோதான் இந்த கேமோட கான்செப்டே. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டம். இதுலேயும் பாருங்க கைஸ், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சுனாமி கேமை இது பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அவ்வளோதான். வாங்க போகலாம். முடியும்டா. இது என்ன 360? ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாதே. ஐயோ, வந்துருச்சு. ஓகே. ஓ மை காட். ஐயா, தாண்டி போக முடியாதுன்னு எனக்கு இப்போ தான் கைஸ் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தான் ஃபஸ்ட்டு விளாட்றதுனால நம்மளுக்கு தெரில. ஓகேங்களா? தெரிஞ்சிருந்தால் நம்ம நல்லா விளையாண்டுருக்கலாம். 39 தான் இருக்குது, பத்தாது. 26 தான் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு பத்துமா கைஸ்? ஐயோ வருது. சேஃப் ஜோனில் மறந்தாச்சு. மறக்காமல் இந்த கேம் ட்ரை பண்ணுங்க கைஸ். ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த கேமு. ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு என்னென்னா வியூஸ் போகுது கைஸ். ஆனால் நீங்கள் ஏன் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு மட்டும் தெரில. அதை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்பவே முக்கியமானது சப்ஸ்கிரைப். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வியூஸ் போதான சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது, ஏன்னே தெரில. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நாங்களும் அதை பார்த்து நாங்களும் 2 வாரத்தை என்ஜாய் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் கைஸ், சொல்லுங்களா? ஸோ மறக்காமல் நான் சொன்னதை மட்டும் பண்ணிடுங்க கைஸ். இங்கே பாருங்கள், ரேட் பிரெயின் டச்லாம் இங்கே இப்படி வச்சுருக்காங்க. ஐயோ, இது விஐபி ஏரியா கைஸ். இங்கே பாருங்கள், விஐபி ஏரியாவுக்குன்னு தனியாக வேறு ஜோனாமா. யோயோ கைஸ், போய் உக்காந்துக்கலான்னு நினச்சேன், போய் உள்ளே தள்ளி விட்டானுங்க கைஸ். இன்றைக்கி நம்ம எடுக்காமல் நகரக்கூடாது. இன்றைக்கி நான் எடுத்து காட்டுறேன் கைஸ். ஸ்பீடு பத்தலை கைஸ். வேறு இப்போ வந்தே ஸ்பீடு பத்தலை, ஆனால் அப்போல்லாம் வந்தாலும் என்ன ஆகும்? சரி கைஸ், முதல்ல இந்த 140 இதை எடுத்துக்கலாம். முதல்ல இதை எடுத்துகிட்டு எப்படி இது பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். கைஸ், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஓடு. அப்பாடா கைஸ், அதுவே தள்ளி விட்டுருச்சு கைஸ். கொடுத்துருவாங்களான்னு தெரியலையே கைஸ். ஏதோ பக் ஆயிடுச்சு. பக்கு கைஸ். ரீஸ்பான் பண்ணிக்கலாம் கைஸ். எங்கள் காலங்கத்தாலே பக் பண்ணிகிட்ருக்கானுங்க. அண்ட் ஐயோ, பிரெயின் ராட்டை காணாமே. பிரெயின் ராட் எங்கே போச்சுன்னு தெரில கைஸ். பிரெயின் ராட்டை பார்த்தே ஆக வேண்டும். எங்கே போய் தேடுறது? இங்கே ஒரு பிரெயின் ராட்டு கைஸ். ஐயோ, 8 ரூபா கைஸ். சார், நல்ல பிரெயின் ராட்டுன்னு நினச்சேன். பாருங்க, சுனாமி கேமை காப்பி பண்ணி வச்சு, ஆனால் ரொம்ப கஷ்டமாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப சீட்டிங் பண்ணியிருக்காங்க கைஸ். அவங்க பாருங்கள், அங்கே விஐபி ஏரியான்னு போட்டு வச்சுருக்காங்க. விஐபிக்குனால தனி ஏரியாவா கைஸ்? இது என்ன நியாயம்? விஐபினா மட்டும் அங்கே வரணுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரு கைஸ். எப்படியாவது நம்ம ஒரு பிரெயின் ராட்டை எடுத்தே ஆக வேண்டும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தான் நீங்கள் நல்ல வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அப்புறம் நீங்கள் என் கூட ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. நம்ம ஐடி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க கைஸ். இதான் நம்ம ஐடி. மறக்காமல் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு கமெண்டில் போட்டுவிடுங்க அந்த ரெக்வஸ்ட்டை. அப்போ தான் நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லைனா நம்ம மற்ற ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவோம்ல. ஸோ தட் இந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டி. ஸோ நீங்கள் மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். முதல்ல போகலாம் கைஸ். ஸ்பீடு பத்தலை, இருங்க ஸ்பீடு எடுத்து வந்துடுறேன்.
ஸ்பீட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 577K சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஸ்பீடு மட்டுமே அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸ்பீடு மட்டுமே. ஸோ நம்ம போய் முதல்ல அப்கிரேட் பண்ணலாம் கைஸ். நம்மக்கிட்ட இப்போ 500K இருந்துச்சு, அது காணோம். அவங்க மறுபடி 500K எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைண்டர் கொடுத்தாங்க, அது ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஸோ இதையும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது மேக்ஸ் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட் ஃப்ரெண்ட். காணோம். வாங்க மேலே அப்கிரேட் பண்ணி இப்போது நம்ம எடுக்கலாம் கைஸ். 2 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கோம். 2 பில்லியன். இதை கிளைம் டெய்லி கிஃப்ட் கைஸ். டெய்லி கிஃப்ட்டில் ஏதோ கொடுத்துருக்காங்க. இதையும் போய் வைப்போம். இதை நம்மளும் அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணு. என்ன அப்கிரேட் ஆகிற மாதிரி தெரியல கைஸ். அப்கிரேட் ஆகலை, என்னாச்சு என்னன்னு தெரில. அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது பண்ண முடியுதா? இதை அப்கிரேட் பண்ண முடியுது. அப்போ அதை மட்டும் பண்ண முடியல. சரி விடுங்க, நம்ம இதை கொஞ்சம் அளவுக்கு அப்கிரேட் பண்ணி வச்சிடலாம். நம்மக்கிட்ட பில்லியன் காசு, நம்மளாம் மில்லியனே கேட்டாலும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். இதில் எவ்வளோ கேட்குறாங்க? மேக்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் தேவைப்படாது, இதில் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா அப்கிரேடு, சும்மா அப்கிரேடாக பண்ணலாம் கைஸ். இதுவும் மேக்ஸ் அப்கிரேட் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதுவும் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இது மட்டும் அப்கிரேட் ஆகலை. இப்போ போய் நம்ம பிரைண்டர் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். கைஸ் பிரைண்டர் எடுத்துகிட்டு வரலாம். வா, இது வரையும் தான் ரொம்ப நல்லதாக இருக்குது கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேம் இன்னும் கற்றுக்கல, ஓகேங்களா? கற்றுட்டு இருந்தோம்னா ஏதாவது செம்மையாக எடுத்துருக்கலாம். ஐயோ கைஸ், கடுப்பேற்றிட்டாங்க கைஸ். ரொம்ப கடுப்பாகிட்டுருக்கு கைஸ். நம்மளுக்கு ஒரு லக்கி பிளாக் கிடச்சிச்சு, அதில் பார்த்திங்கன்னா இந்த பிரைண்டர் கிடச்சிச்சு. ஸோ அதையும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இதே அதை அப்கிரேட் பண்ண முடியுமா? இதை பண்ண முடியுது கைஸ். அங்கே ஏதோ பக் ஆகிடுச்சு போல். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம மேக்ஸ் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸ் அப்கிரேட்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு மில்லியன் தான் கேட்குறானுங்க. கரெக்டாக மில்லியன் கேட்கும்போது 100 கேட்டுரும் கைஸ். மில்லியன் மேக்ஸ் அப்கிரேட் எவ்வளோ தருது? 29 மில்லியன் தருது. பாருங்க கைஸ், தங்கச்சி வந்து முடிச்சிட்ருக்கா கைஸ். இருங்க கைஸ், இது தூக்கி மந்திரம் போட்டு வைப்போம், இங்கே வைப்போம். இப்போ அப்கிரேட் பண்ண முடியுது. அப்போ அங்கே ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன், பக்கு ஃபிக்ஸ் பண்ணும் போல. தள்ளி போங்கிட்டு தள்ளி போன ஒன்றும் தர ஐடியா இல்லைன்னு போங்கிட்டு ஒன்று அடிக்கிறேன் போ. ஐயோ அவள் அடிக்க வரா கைஸ். அடிச்சிட்டேன். தயவு செஞ்சு அங்கிட்டு போ. ஸோ நான் இங்கேருந்து அப்கிரேட் பண்ணுறேன். அடித்தது போதுங்க கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ். என்னால் முடிஞ்சவரே அப்கிரேட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஃபைனலி கைஸ், ரொம்ப கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து மேக்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே பில்லியன் ஏறிட்டுருக்குது, மில்லியன் காசுலேருந்து. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள். ஸோ இதுவுடன் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் உங்களுக்கு பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். வாங்க கைஸ், நம்ம இந்த போட் எடுத்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம போய் நல்ல பிராண்டாக எடுத்துகிட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோடய ஆசையாக இருக்குது. ஆனால் அதையும் விட மாட்டாங்க போல கைஸ். ஐயோ இங்கே வார் கைஸ். ஆனால் எனக்கு இந்த கேம் கொஞ்சம் பிடிக்கல.
ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு பிரெயின் ராட் எடுத்துகிட்டு போய் ஆகணும். என் மனசு அப்போ தான் ஆறும். ஐயோ, சேஃப் ஜோன் போகலான்னு நினச்சேன். சரி, இங்கேயே அடிக்குமா? ஏய் குதி குதிக்கலாமா கைஸ்? எனக்கே இப்போ தான் தெரியுது. குதிக்க முடியுதுங்க. ஐயோ, அங்கே மட்டும்தான் குதிக்க முடியும் போல். ஓகே, இங்கே குதிக்க முடியுமா கைஸ்? ரொம்ப இங்கே பாருங்க, பறக்க விடுது. நம்ம வந்தோடனே இது உருப்படியாக விளாண்டுக்க மாட்டோம் போலையே. ரெக்கார்டுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஆனால் அது நம்ம பண்ணவே இல்லை. ஐயோ, இது வருது. இது பார்த்தோன்னே எனக்கு பயம். இங்கே நின்றுக்கலாம், இங்கேயே மறைஞ்சிரும். ஸோ கவலை இல்லை. வாங்க கைஸ், கொஞ்சம் மட்டும் உள்ளே போய் நல்ல பிரெயின் ராட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோ, விட மாட்டுறாங்களே கைஸ். இது ரொம்ப கடுப்பேற்றுது கைஸ். நிறையா இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இங்கே வாருங்களே, மனசே கேட்கல இவங்கெல்லாம். அங்கே பாருங்க. ஐயோ, ஓ மை காட், ஃபைனலி. ஓ மை காட், ஏதோ இதாகிடுச்சு கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ். போடா, பரவாயில்ல, சரியாயிடுச்சு. ஐயோ, இங்கே வந்துட்டோம். 550. ஓகே, அது தூக்கிட்டு ஓடிடலாம். தூக்கு 550. தூக்கிட்டு ஓடுடா மாப்பிள்ளை. ஓடு. ஐயோ, சைடில் உரசிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ். ஐயோ, 2 போகுது. இதுக்கும் கொஞ்சம் நின்றுக்கலாம். எனக்கு ஏதோ மனசு கேட்கல. இப்போ வந்துடுவோம் கைஸ். ஃபைனலி கைஸ், நம்மளே சொந்தமாக ஒரு பிரெயின் ராட் எடுத்துட்டோம். இப்போ தான் நம்ம சொந்தமாக ஒரு பிரெயின் ராட் எடுத்துருக்கோம். இதை அப்கிரேட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். இதை அப்கிரேட் பண்ணிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு. ஓகே கைஸ், நம்ம இதை ஃபுல் அப்கிரேட் பண்ணோம். இது 6 மில்லியன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட நான் இந்த கேமை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க கைஸ். நம்மளோட கூடிய சீக்கிரம் நான் லைவ் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம லைவ் வருவோம். லைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கேம் நம்ம போடலாம் நெக்ஸ்ட்டுன்னு. லைவ்லேயே என்ன கேம் போடலான்னு 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கைஸ், ஒன்று சொல்ல மாட்டேன். இங்கே நம்ம ஹோமுக்கு போகலான்னு நினைக்கிறேன். அது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் ஒர்க் ஆகலை. ஷாப் பண்ணிட்டோமா, ஹோம். ஓகேங்களா? இதுவும் பண்ணிக்கலாம். நான் அதை பார்க்கல. ரீபத் எடுத்தால் என்ன ஆகுனா, மணி மட்டும்தான் ரீசெட் ஆகும். ஸோ நம்ம ரீபத் எடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கு வந்து இது வேணுமாம்மா. அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதில் எடுப்போம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கேம் பார்ட் 2 போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை வச்சுட்டு நான் பார்ட் 2 போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.